நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னோடிகளே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடிப்படையில் நான் ஒரு மருத்துவர். நான் மேடை பேச்செல்லாம் அதிகமாக பேசி பழக்கம் இல்லை எனக்கு. சட்டமன்றத்தில் உரையாற்றுவோம், அதில் சில குறிப்புகள் எடுத்து நாங்கள் சிறப்பாக பேசுவோம். மிக மிக சிறப்பாக நம்முடைய அருமை சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்கள் நம் தமிழ்நாட்டிற்கு, நம் இந்தியாவுக்கு, இங்கே இருக்கின்ற வாழ்கின்ற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பின்தங்கிய மக்களுக்காக அவர்கள் குரல் எழுப்புவார்கள். நேற்று உரையாற்றும் போது கூட அவர்களுக்கு நேரம் இல்லை. அரிய பெரிய கருத்துக்களை சொல்வதற்காக எழுந்தார்கள், ஆனால் நேரம் இல்லை. ஆகவே அவர்கள் மிகவும் சிறப்பாக பேசும் ஆற்றல் மிக்கவர். ஆனால் அவர் பேச்சை கேட்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் நாளைக்கு எங்கள் தொகுதியில் நான் ஒரு 4 திருமணங்களில் கலந்து கொண்டு ஒரு பள்ளியில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகின்ற விலையில்லா மிதிவண்டியை மாணவ செல்வங்களுக்கு வழங்க வேண்டும். ஆகவே அந்த ஏற்கனவே ஒத்துக்கொண்ட காரணத்தினால் அதில் நான் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நான் பொதிகை, எங்கள் ஊருக்கு செல்கின்ற, செங்கோட்டைக்கு செல்கின்ற பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலை தாம்பரத்தில் போய் பிடிக்கணும். 9 மணிக்கு தாம்பரத்துக்கு வந்துடும் அந்த ட்ரெயின். அங்கே போய் இறங்கி அந்த இதில் பிளாட்ஃபார்முக்கு போகிறதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஆகவே மிகச் சுருக்கமாக நான் பேசிவிட்டு செல்ல வேண்டி இருக்கிறது. அதனால் நம்ம அன்புக்குரிய அண்ணாச்சி பீட்டர் லபோன்ஸ் அவர்களுடைய பேச்சையும், அன்பு சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்கள் பேச்சையும் இன்று கேட்க முடியாது. உண்மையிலே எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா அவங்க பேச்சுகளை ரொம்ப ரசித்து கேட்க வேண்டும் என்ற ஆவலில் நான் இருந்தேன். அந்த முடியாத சூழ்நிலைக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமாக தான் இருக்குது. நம்முடைய மனித நேயத்தை பொறுத்தளவுக்கு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிகவும் மனித நேயம் படைத்தவர்கள். நாங்கள்லாம் 72இல் மருத்துவக் கல்லூரி மாணவராக இருக்கும் பொழுது அவர்கள் எங்கேயாவது எங்கள் பகுதியில் தெற்கு சீமைக்கு பேச வருகிறார்கள் என்றால் நாங்கள் அவங்க கூட்டத்தில் தவறாமல் போய் அட்டன் பண்ணுவோம். அந்த அளவுக்கு அவர்கள் மீது ரொம்ப பாசமும் மதிப்பும் வைத்ததினால் 1991இல் எங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அங்கே நிறுத்தினார்கள். ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதால் நாங்கள் அப்போது எல்லாருமே வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் தமிழ்நாட்டில், அந்த 1991இல். ஆகவே அந்த அளவுக்கு நாங்களெல்லாம் அந்த நேரத்தில் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மீது பக்தியும் பாசமும் மரியாதையும் கொண்டவர்கள். நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை பொறுத்தளவுக்கு மனித நேயம் கொண்டவர். கடந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது முதல்வராக இருந்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் அவர்கள். ஒரு எம்எல்ஏ ஏசி பேசும்போது 100 நாள் வேலை நடப்பதால் வேளாண்மை விவசாய தொழில்கள் பாதிக்கப்படுகிறது, அதிலிருந்து கொஞ்சம் விலக்கு அளிக்க வேண்டும் என்று பேசினார். உடனே முதலமைச்சர் அவர்கள் கோபப்பட்டு, ஏழைகள் வாழ்வது உங்களுக்கு பொறுக்கவில்லையா, ஏழைகள் சாப்பிடுவது உங்களுக்கு பொறுக்கவில்லையா என்று கோபமாக கேட்டார்கள். ஆகவே இந்த நாட்டில் உள்ள ஏழை எளியவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் நல்ல முறையில் வாழ வேண்டுமெங்க உயர்ந்த சிந்தனை வைத்திருந்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆகவே அவர்கள் ஈன்றெடுத்த செல்வ புதவன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போது செய்கின்ற ஒவ்வொரு செயலாக்கத்தையும் பார்த்தால் ஏழைகளுக்காக, வாழ்க்கையில் நொடிந்து போனவர்களுக்காக, துன்பப்படுபவர்களுக்காக, துயரப்படுபவர்களுக்காக, பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக, பள்ளியில் படிக்கின்ற செல்வங்களுக்காக
எல்லா சலுகைகளும் கொடுக்க வேண்டும் என்பதில் முக்கிய கவனம் செலுத்தி வருகின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த வரிசையில் அடுத்த வாரிசாக வந்திருக்கின்ற நம்முடைய சின்னவர் இளையவர் ஐயா உதயநிதி அவர்கள் இன்று மாநிலத்தின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக மட்டுமின்றி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையையும் அவர்கள் கையில் வைத்திருக்கின்றார்கள். அந்த சிறப்பு திட்ட மூலம் எண்ணற்ற ஏழைகள் பயன்பெறுவதற்கு, குறிப்பாக சமூக நலங்களை பாதுகாப்பதற்காக பெண்கள், குழந்தைகள், ஏழைகள், வயதானவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுவதற்கு எல்லா உதவிகளையும் புது புது திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ வேண்டும். இந்த நாட்டில் வாழ்கின்ற ஏழை மக்களையும், ஒடுக்கப்பட்ட மக்களையும், பின்தங்கிய மற்ற மக்களையும் அவர்கள் வாழ்வில் உயர்த்த வேண்டும் என்ற ஆசையோடு நான் வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.